இந்த மாஸ்டர் இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருப்பாரு. ஆனா அவர் கிளாஸ்ல படிக்கிற பசங்க மட்டும் எல்லாத்துக்கூடவும் சண்டை போட்டுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அப்பதான் பக்கத்து கிளாஸ்ல படிக்கிற பணக்கார பசங்களோட கேன்டீன்ல பெரிய பிரச்சனையாகி மேட்ரு பிரின்சிபல் வரைக்கும் போயிருது. பிரின்சிபலும் அவனுங்க பணக்கார பசங்களா இருக்கிறதுனால நம்ம பசங்களை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அங்க புதுசா வேலை பார்க்க வந்த மாஸ்டர் தான் பிரின்சிபல்கிட்ட ரொம்பவே கேட்டுக்கிட்டு நம்ம பசங்களையும் காப்பாத்துறாரு. இருந்தாலும் பிரின்சிபல் நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் லெட்டர் எழுதி கொடுக்காம ஸ்கூலை விட்டே போயிடுறான். அப்புறமா மாஸ்டரும் இந்த பசங்க மட்டும் ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்கன்னு அவங்களோட பேக் லைஃப் ஸ்டோரி எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு இந்த பையன் சின்ன வயசுல இருந்தே நல்லா பாட்டு பாடிட்டு இருந்திருக்கான். ஆனா அவன் கருப்பா இருக்கிறதுனாலயே எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அடுத்து இந்த பொண்ணு சின்ன வயசுல அவங்க அப்பா கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு தம்பி பிறக்கவும் அவங்க அப்பாவோட கவனம் முழுக்க முழுக்க தம்பி மேல போயிடவும் இவளும் பையனை தான் அப்பாவுக்கு பிடிக்கும்னு முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு பையன் போலவே நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பா. அடுத்து இந்த ட்வின் பசங்களோட அம்மா சின்ன வயசுலயே அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு போயிருவாங்க. அதுல இருந்து அவங்க அப்பாவுமே தினமுமே குடிச்சிட்டு வந்து இவங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப கொடுமையா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறமா ஒரு நாள் நைட்டு நல்லா பாட்டு பாடுற பையனை கூட்டிட்டு போய் மனசு விட்டு பேசுறாரு. அங்க ரோட்டோரத்துல சின்னதா ஒரு பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்கும். அங்க கூட்டிட்டு போய் மோட்டிவேஷன் பண்ணி பாட்டு பாட சொல்றாரு. அந்த பையனும் சின்ன வயசுல நடந்ததை எல்லாம் நினைச்சு பார்த்து ஸ்டார்டிங்ல பயப்பட்டாலும் அதுக்கப்புறம் தைரியமா பாட ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல இவன் கருப்பா சிகப்பான்னு பார்க்காம அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவன் பாட்டை ரசிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அடுத்து அப்பாவோட அன்புக்காக ஏங்கிட்டு இருக்க பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கூட கார் ரேஸ்ல கலந்துக்க வைக்கிறாரு. பொண்ணும் அப்பாவும் கார்ல ரேசிங் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணு தெரியாம மெயின் ரோடு பக்கம் போயிருவா. அப்ப கரெக்டா ஒரு ட்ரக் வந்து அந்த பொண்ணோட கார் மேலேயே இடிச்சிடும். அத இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு அப்பாவும் தன்னோட பொண்ணு மேல இருக்க பாசத்துல ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு. ட்ரக்குக்கு அந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா தான் மேல பாசமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பா தான் மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமும் படுறா. அடுத்து அந்த ட்வின் பிரதர்ஸோட பிரச்சனையை தீர்க்கணும்னு ட்வின் பிரதரோட சேர்த்து 4-5 பசங்களை அவங்களோட அப்பாவை இன்டர்வியூ எடுக்க அனுப்பி இருப்பாரு. அப்பதான் அவரு தான் வாழ்க்கையில நடந்த ஒரு சில பிரச்சனைகளால நான் என் பசங்களை கவனிக்காம விட்டுட்டேன்னு மனசுடைஞ்சு போய் அழுகிறாரு. அடுத்து லெட்டர் எழுதி கொடுக்காம டிஸ்மிஸ் ஆகி போன பையனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே இவரும் தாங்கிட்டே இருந்த காசை அந்த பையனோட ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கொடுத்துறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பையன் பார்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பான். அவரும் போய் அந்த பையனை காப்பாத்தலான்னு பாப்பாரு. ஆனா அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் அந்த பையனை அடிச்சு போடலாம்னே வந்துட்டு இருப்பானுங்க. வேற வழி இல்லாம அந்த பையனை காப்பாத்தணும்னு இவரும் எல்லாத்துக்கூடவும் சூப்பரா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் வேர்ல்டுலயே நம்பர் 1 பாக்ஸரா இருக்கிறவன் இவரு கூட சண்டை போடலாம்னு வருவான். ஆனா இவரு அவனையுமே சும்மா சுலபமா அடிச்சு போட்டுறாரு. அந்த நியூஸும் ரொம்பவே வைரலாக அப்பதான் இவரு யாருன்னு எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஏற்கனவே ஆர்மியில சோல்ஜரா இருந்திருப்பாரு. ஆனா அங்க நடக்கிற இழப்புகள்லாம் பிடிக்காம தான் வந்து டீச்சர் வேலையில ஜாயின் பண்ணி இருப்பாரு. அது சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் ஏன் இந்த பசங்களோட வாழ்க்கையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறாருன்னா இவரும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இந்த பசங்களை போலவே அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படிதான் ஒரு நாள் இவரு கிளாஸ் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பியானோ வாசிச்சு இவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். உடனே அவனை எல்லாரும் முன்னாலேயும் அடிச்சு போட்டு அவனோட கையவே உடைச்சு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் இவரை டிஸ்மிஸ் பண்ணி சோல்ஜர் அகாடமியில போய் சேர்த்து விட்டுறாங்க. அதனாலதான் இவரு தான் பாஸ்ல பண்ண தப்ப இந்த பசங்களும் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பசங்களோட வாழ்க்கையை நல்ல முறைக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அந்த ஐப் ஆப்ஷனை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போங்க. அப்பதான் இந்த வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான நாள் உங்களுக்கு நல்ல அமைய வாழ்த்திட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.